நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையில உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு இருதயத்தை தாங்க, மன பக்கத்தை கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரு இயக்கத்தை தாங்க. எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்லி ஒரு உண்டு, கர்த்தருக்காக இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நம்ம பிரார்த்திக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மத்தியில நீங்க வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அசைவாடும்படியா நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் துவங்கி ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறத முழுமையான நாள் வரைக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகவலே, ஆமென், ஆமென். மறுபடியாக உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. சோ பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி ஒரு தலைப்பை நாம் கடந்த ஒரு மாதத்துக்கு மேல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அநேகமாக இது 7வது 8வது வாரம் நினைக்கிறேன். ஸோ we are learning something about Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னதுங்க, பிதாவுக்கு சமமாக குமாரனுக்கு சமமாக என்னவா இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் எந்த விதத்திலையும் பிதாவுக்கு குறைவானவர் அல்ல, குமாரனுக்கு குறைவானவர் அல்ல. அவர் என்னவா இருக்கிறாருங்க, சரி சமமாக இருக்கிறார். அவர் கடைசி நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மகா பெரிய வெளிப்பாடு. சோ பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாளுக்காக என்னங்க வைத்திருக்கிற ஒரு வெளிப்பாடு. வெளிப்பாடு என்னங்க, மறைவான ஒரு விஷயத்தை என்னதுங்க ஆண்டவர் தெரியப்படுத்துகிறது. தெரியப்படுத்துகிறது தான் வெளிப்படுத்துகிற வார்த்தை. மறைவான விஷயத்தை கடைசி நாளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவர் வைத்திருக்கிறார். சோ இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு நாட்கள். ஜனங்க பரிசுத்த ஆவியானவர் உடையவராக இருக்கணும்னு சொல்லி மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. சோ உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய பிரேயர் லைஃபுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாக என்ன பண்ணுங்க, இடத்தை நீங்க கொடுக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். சோ போன வாரம் நம்ம கேட்டோம் 1 கொரிந்தியர் புத்தகம் 2:10-11 நம்ம வாசிக்க கேட்டோம். என்னங்க, ஆவியானவர் தாமே ஆழத்துக்குள் பிரவேசிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க பாக்கலாம். புக் ஆஃப் 1 கொரிந்தியன் chapter 2 verses 10 வாசிங்களே. லைட் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2:10 இருந்து வாசிக்க கேட்பாங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்கள். இந்த வார்த்தையுடைய ரகசியம் பாத்தீங்கன்னா என்ன வார்த்தைங்க, தேவனுடைய ஆழங்கள். இங்க இருக்கிற யாருமே தேவனுடைய ஆழத்தை அறிந்தவர்கள் இல்லை. நான் எப்போதுமே பெருமையா சொல்கிற வார்த்தை 238 வாட்டி பைபிளை வாசித்திருக்கிறேன்னு சொல்லி நான் எப்போதுமே எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ள என்னதுங்க ஒரு புகழ்ச்சியான ஒரு வார்த்தை. ஆனா நமக்கு முன்னால பார்த்தா அது கூட வாசித்திருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். என்னங்க, போன வாரம் உங்களை கேட்டது போல. ஆனா இவ்வளோ வாசித்திருந்தாலும் கூட அறிவானது 0. கடவுளை பற்றி அறிந்திருக்கிற அறிவு என்னங்க 0. எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம். மேசப்போடைய மடியில இருப்போம், பக்கத்துல இருப்போம். ஆனா தெரிஞ்சுக்கணும்ன்றது அவனுடைய வாஞ்சை. என்னங்க, நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பத்தி சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் சுவிசேஷம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு அந்த மனுஷி பிரவேசிக்க முடியாது. சோ சுவிசேஷத்துக்காக சபையை அந்த மனுஷி நாட வேண்டும். சோ சுவிசேஷத்தை கொண்டுதான் ஒரு மனுஷன் பிழைப்பான். விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான். சுவிசேஷம் இல்லாத நீங்க பரலோகத்துக்கு நீங்க போறேன்னு சொன்னா உங்களை யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாங்க. சோ ஒரு மனுஷனுக்கு ஐக்கியம் அவசியம். ஐக்கியம்ன்றது என்னங்க, சபை ஐக்கியம். நமக்கு என்ன வேணுங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வதில் எத்தனை இன்மையும்
எத்தனை நன்மையாக இருக்கிறது. ஆறும் சரசின் மேல் ஊற்றப்பட்டுகிற நன்மது தைலத்துக்கு ஒப்பாக இருக்கு. சோ அதனாலதான் சபை என்ற அந்யோன்யதானம் நமக்கு அவசியம். சோ ஒரு மனுஷன் தன் உயிரோடு இருந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகத்தை எப்படி அவன் கனப்படுத்துவான்? வீட்டுல உட்கார்ந்தான், இல்ல டிவில வசனத்தை கேட்டா, இல்ல தூர்தர்ஷன்ல வசனம் கேட்டு ஒரு மனுஷன் கடவுளுடைய சமூகத்தை அவன் கனப்படுத்த முடியுமா? சோ அப்போ அந்த கான்செப்ட் ரைட்னு சொன்னா நீங்க கூடி இருக்கிறது ராங் ஆயிடுமே. அப்போ நீங்க கூடி இருக்கிறது ரைட்னு சொன்னா அவன் செய்தது ராங் தானே. உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு? ஒரு மனுஷன் வீட்லயே இருந்துட்டு பக்தி செய்யறானா, அப்ப இந்த சர்ச்சை என்னத்துக்குன்னு கேட்க, இந்த தொழுவு என்னத்துக்கு? நான் ஏன் தொழுது கொள்ளணும் கர்த்தர? ஏன் ஆண்டவனுக்கு ஒரு குடாரத்தை இருந்தாரு? நம்ம எல்லாருமே மரத்துக்கீழ உட்கார்ந்து பக்தி செய்திருக்கலாமே. ஏன் நமக்கு ஒரு ஆலயம் தேவை? ஏன் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தேவை? ஏன் பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு இடம் தேவை? ஏன் நம்மளை சுத்திகரிக்க ஒரு இடம் தேவை? எதுக்காக தேவை? அப்போ ஒரு மனுஷன் கண்ணமுடியாண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம பரலத்துக்கு போயிடலாமே. அந்த பக்தி இங்க யாருமே செய்ய முடியாது. அந்த மாதிரி பக்தி செய்தவங்க பைபிள் ஒருத்தரும் கிடையாது. கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு ஏன் திரும்பி வந்தான்னு கேக்குறேன். சாப்பாடு இல்லைன்னா, துணிமணி இல்லைன்னா எதுக்காக வந்தான்? அவன் இருந்த இடத்துல சொல்லி அங்க வேலை செய்து நாங்க மாட்டு தவிடோ இல்ல பண்ணி தவிடுகளோ சாப்பிட்டு அங்கே எப்படி இருந்துட்டு இருக்கலாமே. ஏன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி உனக்குள்ள ஒரு யோசனை வந்தது? நீ எவ்வளவு தூரம் சுத்தினாலும் மறுபடியாக ஒரு வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும். அது அப்பாவுடைய வீடுன்றது மறுபடியாக நினைப்பு விட்டுருக்க. என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இராத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்றார். இன்னும் அநேக வாசஸ்தலங்கள், ஒண்ணு கனமான வாசஸ்தலம், ஒண்ணு கனவீனத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாசஸ்தலம், ஒண்ணு மரியாதைக்கு வேண்டிய ஒரு வாசஸ்தலம், ஒண்ணு மரியாதை இல்லாத இடத்துக்கு ஒரு வாசஸ்தலம். சோ வாசஸ்தலத்துல என்ன இருக்குதுங்க? அநேக வித்தியாசம். சோ நீங்க சொல்ல முடியாது கர்த்தரை தேடி ஒரு மனுஷன் வெக்கப்பட்டு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. அப்போ சர்ச் அவசியம். ஏங்க சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிடுறீங்க சர்ச்சுக்கு வாங்கட்டு? நான் கிறிஸ்துவுடனே ஒரு அந்யோன்யத்துக்குள் போகும்படியாக தான் அந்த அழைப்புங்க. அந்த அழைப்புக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறீங்க. ஆமா, நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட். நான் கடவுளை என் வீட்டுல இருந்து தேட முடியாது, கடவுளை ரோட்ல இருந்து தேட முடியாது, கடவுளை ரயில்வே ஸ்டேஷன்ல தேட முடியாது, கடவுளை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தேட முடியாது, கடவுளை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தேட முடியாது, கடவுளை வந்துட்டு விலத்துல உட்கார்ந்து தேட முடியாது, கடவுளை நட்சத்திரத்துல உட்கார்ந்து தேட முடியாது, கடவுளை சந்திரன் உட்கார்ந்து தேட முடியாது, கடவுளை வந்துட்டு சூரியன் உட்கார்ந்து தேட முடியாது. அவருக்குன்னு ஒரு குடாரத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கல்லும் மண்ணும் ஒரு குடாரம் அல்ல, மாம்சம் சதமும் ஒரு குடாரம் அல்ல. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அவர்கள் எல்லோருமே கழுவப்பட்ட இடத்துல தான் இருப்பார்கள். நான் கழுவப்பட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் பார்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு மரியாதை இருக்குதான்னு உங்களை கேட்கிறேன். நான் கழுவப்பட்டேன்னு சொல்லி சினிமா தியேட்டர் உட்கார்ந்துருந்தா அதுக்கு மரியாதை இருக்குமான்னு கேட்கிறேன். அப்போ யாருங்க நீங்க எல்லாருமே? கழுவப்பட்டவர் எங்க இருக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர் எங்க இருக்கணும்? என்னங்க, ஒண்ணு பரலோகம், ஒண்ணு பாதாளம். ரெண்டு இடம் தான் நமக்கு இருக்குது. அதுக்கு நடுவில் என்ன இல்லைங்க? நித்திரைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற பரதேசி என்ற வார்த்தை இது லகுவான வார்த்தை. அது வேற ஒரு ஃப்ரெஜைல வச்சுக்கலாம். ஏன்னா அது நமக்காக என்னதுங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் எங்க இருப்பாங்க? இன்றைக்கு பரதேசில இருப்பாங்க. அது வேற ஒரு விஷயம். கிறிஸ்துவுக்குள் கடவுளுக்காக ஊழியம் செய்தவங்க, கடவுளுக்காக தேடினவங்க, கடவுளுடைய சமூகத்தை தேடினவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதினவங்க, இவைகள் எல்லாம் பண்ணினவர்களுக்குதான் இந்த இடம் என்ற விசேஷமான இடம் கிடைக்கப்படும். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன இல்லைங்க? அப்ப இவ்வளவு பக்தி செய்து என்ன பிரயோஜனம் கேட்பேன். வாட் இஸ் யூஸ் that I do so much things? பரிசுத்தம். கடைசி நாளுக்காக சபையானது பரிசுத்த தனத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த தனத்துடைய உணவு என்னது? சத்தியம். சத்தியம் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய மார்க்கம். நானே வழியும், நானே சத்தியமும், நானே என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல பண்ண முடியாதுங்க. சோ பரிசுத்தமா இருக்கிறதுக்கு உணவு என்னங்க? சாப்பாடு. சத்திய, சத்திய, உண்மை. பொய் சொல்றதுனால இல்ல. அதுதான் நிறைய பேர் சொல்கிற பொய்யினால நீங்க கீழே விழுந்துருவீங்க. பொய் ஒன்ன பரவத்துக்கு கொண்டு போகாது. நிறைய பேர் துணிகரமா பொய் சொல்லிடுவாங்க. ஊழியக்காரர்கிட்டயே பொய் சொல்லுவான். ஏன் விடுங்க, சவுல் ராஜா கிட்டே என்னங்க, சவுல் சாமியல் தீர்க்கதரிசி கிட்டே பொய் சொல்லி இருக்கிறான்.
கள்ளனாகிய என்னதுங்க யூதாஸ்காரனும் போய் சொல்லியிருக்கிறான். முத்து கொடுத்து நீயும் இந்த மாதிரி செய்துட்டேன்ற ஒரு துக்கத்தை பார்க்கிறோம். சோ அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ராஜ்யம் கட்டத்தக்கதாக பரிசுத்தமாக வாழத்தக்கதாக நமக்கு ஒரு பரிமாணத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த தனம் ஒரு ஆழமான பரிசுத்த தனம். கணக்களவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல. என்னங்க நீந்தி இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த பிரசங்கியார் எந்த சபையானது உங்களை பரிசுத்த தனத்துக்கு பிரசங்கிக்கிறார்? ஆசீர்வாதமா இருப்ப, டிவியை வாங்குவ, பங்களா வாங்குவ, காரை வாங்குவ, ரோட வாங்குவ, கிட்னியா வாங்குவ, லிவரை வாங்குவ, லிவர் ஃப்ரைய வாங்குவ. இதுதான் நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை சீயோன்ல இருந்து உன்னை அப்படி தலைநாட்டிட்டு ஆன் பார்த்துருவோம். எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுப்பா. என பரிசுத்த மார்க்கத்தை போறதுக்கு எனக்கு சில வழிகளை காமிங்க. I want to walk in holiness. பரிசுத்தம். The nature of God, the style of God, the character of God. கடவுள்னு சொன்ன யாருங்க? கடவுள்னு சொன்ன கான்செப்ட் என்னங்க? பரிசுத்தம். சிம்பிள். பரிசுத்தம் உனக்குள்ள வரணும். அந்த பரிசுத்தத்துக்காக நீங்க என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க? அந்த பரிசுத்த தனத்துக்காக உங்க சைடுல இருந்து என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேங்க, கலாத்தியர் 5:18 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டாங்கன்றது எழுதப்பட்டிருக்கு. எடுத்துக்கொள்கிறீங்களா பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 5:18 மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு ஆரம்பிக்கப்படும். கலாத்தியர் 5:18 இருந்து கேட்போமா? ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டை. தெரியுதுங்களா? கோபம் கொண்டால கூட பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. இப்பயே சொல்லிட்டு சண்டை போடுற சண்டைக்காரனா இருந்தியா பரலோக வாசல் கூட உன்னை சேர்க்க மாட்டார். ஏய் சண்டைக்காரனே கீழே இறங்கி போ அப்படின்னு நான் சொல்லப்பா இந்த வார்த்தை. ஏதோ பாஸ் ஜான் பாஸ் எழுதி உங்க கையில பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன் நீங்க நினைச்சுக்க போறீங்க. கோபம் வந்தா கூட கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பதாக வசனம் சொல்றது. கோபம் கூட என்னதுங்க? அப்ப ஏசப்பாக்கு கோவம் வந்துச்சு. என்னத்துக்கு கோவம் வந்துச்சு? அவருக்கு மீன் வறுத்து கொடுக்கலன்னு கோவம் வந்துச்சா? இல்ல ஸ்வீடன் அவங்களுக்கு தோல்மலை தூக்கின்னு போலன்னு கோவம் வந்துச்சா? என்ன கோபம் ஆகுது? என்னுடைய ஆலயத்தை நீங்க என்னவா மாத்திட்டீங்க? கல்லருடைய குகையை மாத்திட்டீங்களே. ஜாட்டி எடுத்து வாங்கி தள்ளுறாரு. அப்ப அவருடைய கோவம் எது? நியாயமான கோவம். என்னுடைய வீடு எல்லாருக்குமே. இப்ப நீங்க அந்த மாதிரி எந்த வீடை நீங்க அந்த மாதிரி மாத்தி இருக்கீங்க? ஜப வீட யார் மாத்தி இருக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்க. கர்த்தருடைய நியாயத்துக்காக யுத்தம் செய்யுங்க. கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வான் சொல்லி யுத்தம் செய்யுங்க. அதை தவிர்த்து மற்றது எல்லாமே வீணாக விருதாக வேஸ்ட் ஆயிட. நம் ரெட்டிப்பான வேஷங்களை போட முடியும். ஒண்ணு இங்கேயோ நம்ம நின்று ஒண்ணு அங்கேயோ நின்று நம்ம வேஷம் போட முடியும் இல்லைங்களா? அது எப்படி செய்ய முடியும்? ரெட்டிப்பான வேஷம். கர்த்தருக்குள்ள கோபம் வராத கர்த்தருக்கு. கர்த்தருடைய கோபாகிற உங்களுக்கு ஒன்றும் தெரியல. கர்த்தர் உங்களை வேற மாதிரி பெசைவாரு, சந்திப்பாரு. அவருடைய கோபானத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க. பைபிள் சொல்லுது என்னங்க? இந்த பூமிக்கு ஒத்த வேஷத்தை அறியாமல் தேவனுக்கு என்ன பிரியன்றது அந்த காலத்தை நீங்க நோக்கி பாருங்க. ரோமர் 12 வாசிக்கிறோம். என்னங்க? ரெட்டிப்பான வாழ்க்கை வேண்டாம், ரெட்டிப்பான ஜீவியம் வேண்டாம். God not God, simple. கடவுள்னா கடவுள் இவர்தான்பா, அவ்வளவுதான், சிம்பிள். நோ எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு என்ன வேணுங்க? ஒரு விளக்கம் அவசியம் கிடையாது. கடவுள்னா என்னங்க? கடவுள் பினிஷ். அதுக்கு கடவுளும் இதுவும் அப்படின்னு வார்த்தை என்ன இல்லைங்க? அந்த இடம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்றது கோபம் என்னங்க? அதுக்கு பிறகு சண்டைகள், பிரிவினைகள். பாருங்க, பிரிவினை கூட டேஞ்சருங்க. நம்மளை பிரிச்சு விட்டுறாங்க பாருங்க கர்த்தர்கிட்ட இருந்து. அது கூட என்னங்க? அதெல்லாம் பயங்கர விஷயம். ஏன்னா திமோத்தில நீங்க வாசி கேட்கிற மற்றவர்களுக்கு மதிலா இருக்கக்கூடாது, கல்லா இருக்கக்கூடாது.
என்னவா இருக்க கூடாதுங்களா? செவரா இருக்கக்கூடாது, கல்லா இருக்கக்கூடாது. ஊனும் கல்லா இருக்கலாம், தாங்குற கல்லா இருக்கலாம், படிக்கல்லா இருக்கலாம், அடிக்கல்லாக இருக்கலாம். ஆனா என்ன கல்லா இருக்க கூடாதுங்க? தடைக்கல்லாக மற்றும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள அது மற்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரைஸ்ட் லைஃபுக்குள்ள இப்ப நான் முன்னால ஓடி இருக்கிறேன், பிடிச்சு பின்னால இழுக்கிறேன்னா அவனுக்கு பயங்கர சாபம். இப்ப உங்களை யாரும் வந்து பிடிச்சு பின்னால இழுக்கிறாங்கன்னா அவனுக்கு பயங்கர சாபம். நீ அவன் கூட சேர்ந்துட்டா 2 பேர் மேலேயே சாபம், கூட்டாளியா ஆயிடுவோம். அப்போ நாம் பிரிக்க எடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவமே விசேஷமாக தம்முடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சோ கர்த்தருடைய எண்ணங்கள் மார்க்கங்கள் எல்லாம் என்னங்க? நீங்க கர்த்தருக்குள்ள என்ன வளரணும். வளர்ச்சி எதுக்குள்ள வளர்ச்சி? பரிசுத்த தனத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியாக போகணும். மாம்ச கிரியைகள் உன்னை கெடுத்துடும், ஆனா தேவ ஆவியானவர் உன்னை ஒரு நாளும் கிடைக்கும். அதுதான் அந்த வசனத்துடைய தோராய்கள். முடிச்சிடுங்க சகோதரி. இப்படிப்பட்டவர்கள் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலையானவர்கள் செய்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. எங்க போக மாட்டாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை. இதெல்லாம் இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா உங்க நீங்களே நினைச்சுக்கங்க, நாம போய் எங்க சேர மாட்டோம். உங்களுக்கு யாரோ ஒரு புதிய பிரசங்கம் செய்து உனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு கொடுக்கறன்னு அவசியம் கிடையாது. இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கெட் ஹெவன். பரலோகத்தை தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க. ஏன்னா கேத்துக்கு போகிற வாசல் விசாலமானது, ஆனா பரலோகத்துக்கு போகிற வாசலோ குறுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. அது ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, செப்பரேட்டட் ஒன். ஆண்டவர் என்ன பண்றாருங்க? செப்பரேட்டட் ஒன். யோவான் புஸ்தகம் 15:15 எடுத்துக்கொள்வீங்களா? பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 15:15, யோவான் புஸ்தகம் 15:16, 17 வாசிக்க கேட்பாங்க. எடுத்துக்கோங்க, சத்தமா வாசிங்க, பரவாயில்ல. இனி நான் உங்களுக்கு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகித்தேன் என்றேன். நான் உன்னை சிநேகிதேன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? சோ கர்த்தர் உங்களுக்கு எதுவுமே மறைமுகமாக வைக்கல, இன்க்ளூடிங் பரிசுத்த ஆவியானவர். கடைசி நாட்கள சபையானது தூய்மைக்குள் நடக்கணும். கடைசியில பரிசுத்த ஆவியானவர் தாமே சபையை மார்க்கதர்சியாக நாங்க தேவன் பக்கமாக திருப்பி விடும். You don't have choice in the Holy Spirit. Holy Spirit is the only choice you got for God. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் choice. You don't have option. இந்த ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல ஆப்ஷன் இல்ல. பரிசுத்த ஆவியானவரை தவிர்த்து வேற யாராக நம்மளை பரிசுத்த கொண்டு போவார்னா நோ வே. கடைசி நாள்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன இருக்கிறாருங்க? வெளிப்பட்டிருக்கிறார். இதுதான் நாம் கடந்த வாரத்துல கூட நாம் வாசிக்க கேட்டோம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 நீங்க கேட்கும் போது, நாம் கண்ணாடியை போல எப்படி பிரதட்சமாக இருக்கிறோம், அதே கண்ணாடி போல நாம் வெளிப்பட்டு காமிக்கணும். நாம் ஒரு மாதிரி மேக்கப் போட்டு கண்ணாடியில ஒரு மாதிரி காமிச்சீங்கன்னா அது ராங் ஆயிடும் தான் வசனம். என்னங்க? யாக்கோபு புஸ்தகம் 1:23 வாசிங்களே. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்வர்களாயும் இருங்கள். ஆமென். ஒருவன் திருவசனத்தை கேட்கும், ஒருவன் திருவசனத்தை கேட்கும், அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகம் பார்ப்பானா. பரிசுத்ததான ஒரு நாளைக்கு நீங்க கண்ணாடியில பாப்பீங்க. எப்படி ரிஜெக்ட் பண்ணுவா தெரியுங்களா? உடைய முகம் ஒரு நாளைக்கு கண்ணாடியில தெரியும். நீ ஆனா இந்த மாதிரி பண்ண, நீ அவங்கள பார்த்துட்டு கண்ணாடி என்ன பண்ண உங்களை பார்த்து சொல்லும், உன்னை போலதானே நான் இருக்க முடியும். என்னங்க? விதையானது தன்னுடைய செடியை கொடுக்காமல், கனியை கொடுக்காமல் அது வேற கொண்டு வந்தா அதுக்கு என்னங்க? விதைக்கு மதிப்பே இல்ல. எவ்வளவு பேருங்க சுவாசிக்கிறீங்க? சோ ஒரு நாளைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரால் எப்படி கண்ணாடி மாதிரி தெரியும், கிறிஸ்டல் கிளியரா தெரியும். நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. You are what you are tomorrow. இன்னைக்கு நீ என்ன பிரயாசம் செய்யறது நாளைக்கு அப்படியே வெளிப்பட்டு காமிக்கும். நீ வெளிச்சமா இருந்தா அதுல வெளிச்சமா காமிக்கும். இருட்டா இருந்தா இருட்டா காமிக்கும். நீ திகிலா இருந்தா திகிலா காமிக்கும்.
நீ யாரா இருக்கிறது வெளிப்பட்டு காமிக்கும். விசுவாசிக்கிறவங்க கண்ணாடியில வெளிப்படுகிறது போல ஒரு நாளைக்கு உன் முகம் வெளிப்படுங்க. பரிசுத்தவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? உன்னை இருட்டில் உட்கார வச்சுட்டு நீ பயப்படாதே நான் உன்னோட இருப்பேன். நோ கேரக்டர் ஆஃப் பரிசுத்தாவின் அப்படி அல்ல. என்னங்க பரிசுத்தாவியான வெளிச்சம், வெளிச்சத்துடைய என்னங்க 61 என்னங்க அர்த்தம்? என்னங்க மறந்துட்டீங்களா? ஒளி வந்தது எழுந்து பிரகாசி. எப்ப ஆண்டோடைய வெளிச்சம் உள்ள வருது என்ன எடுத்துங்க? பிரகாசம் உள்ள பரிசுத்தாவியானவர் உன்மேல் உதிக்கபடியாக நான் பிரார்த்திக்கிறேன். விசுவாசிங்க வாசிங்களா சகோதரிய 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு அவித்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரகம் வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்டு அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை துயரப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். என்னங்களா சாம்பலுக்கு பதிலா என்னங்க? அசுத்தத்துக்கு பதில் என்ன இருக்கணுங்க? பரிசுத்தம். பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்க அசுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சோ சபையானது நான் உன மறுபடியும் கேட்கிறேன், அந்த பரிசுத்த தனத்துக்குள்ள நீங்க நடந்துட்டீங்களா? பரிசுத்த தனம் பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்த தனம் எந்த கடலை கிடைக்கும்? பரிசுத்தத்துக்காக நான் என்ன செய்யணும்? என் முயற்சி என்னவா இருக்கும்? சோ பரிசுத்தன்ற வார்த்தை இட்ஸ் நாட் ஈஸி. உலகத்துல ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தெரியுங்களா? பரிசுத்தமா வாழ்றதுங்க. பரிசுத்தமா வாழ்றது தெருவுல இருந்து வராது, தேவ சமூகத்துல தான் வரும். இது உங்களுக்கு 100% சொல்றேன். ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுனால பரிசுத்தம் வராது, கர்த்தருடைய சமூகத்தை தரித்திருக்கிறதுனால மட்டும் வரும். தாவீது சொன்ன வார்த்தை, என்னுடைய ராஜரீகத்தில் ஆகாமின் கூடாரத்தில் நான் வாசம் செய்வதை பார்க்கிறோம், நம்முடைய ஆலயத்துல தங்கி இருப்பதே நான் நாடுவேன். ஆண்டுடைய சமூகம் என்ன பண்ணுங்க? உன்னை ஹோலினஸ்குள்ள கொண்டு போவோம், பரிசுத்தத்துக்குள்ள போவோம், ஹையர் லெவல்குள்ள கொண்டு போவோம், ஹையர் திங்கிங்குள்ள கொண்டு போவோம், ஹையர் பவர்ஸ்குள்ள கொண்டு போவோம், ஹையர் நாலேஜ்குள்ள கொண்டு போவோம். தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நீங்க வருவீங்க, தேவனை உணர்கிற உணர்வுக்குள்ள வருவீங்க, காடோட பிரசன்ஸ உணர்வீங்க. விசுவாசிக்கிறவங்க காடோட பிரசன்ஸ் இல்லைன்னா இருட்டான. நான் எப்போதுமே சொல்றேன், பிசாசு என்ன தொடர்னா 1000 வாட்டி அவன் என்ன யோசிக்கணும் தொடர்றதுக்கு. காரணம் என்னதுங்க? அவன் சுட்டு 1000 வாட்டி யோசிப்பான், அது யாரா இருந்தாலும் சரி. ஏன் என்ன தொட முடியும், ஏன் என்ன தொட முடியாது? என்ன காரணம்? you stay on a sustainable place. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல நீங்க தங்கிட்டீங்கன்னா பிசாசுக்கு பரிசுத்தம் என்ற வாடை பிடிக்கவே பிடிக்காது. அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு அசுத்தம் என்ற வாடை பிடிக்க கூடாது. உங்களுக்கு புரியல நான் சொன்ன வார்த்தை? பிசாசுக்கு பரிசுத்தம் என்ற வாடை பிடிக்காது, விசுவாசிக்கு அசுத்தம் என்ற வாடை எடுத்து என்னதுங்க? நாம இங்க கொஞ்சம் கை வச்சுக்கிறோம், இங்க கொஞ்சம் கை வச்சுக்கிறோம், இங்க கொஞ்சம் பண்றோம், அங்கே கொஞ்சம் பண்றோம், அப்படின்றோம், அபிஷேகன்றோம், பக்தி என்றோம், என்னன்னோ வார்த்தைங்க நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டுட்டுப்பாங்க. கத்தரிப்புதான் வெளிப்பட்டு இருக்கிற அப்படின்வாங்க. என்னங்க அவர் என்ன மோனின் மஸ்தானா இப்பதான் இறங்கி வந்தாரு போனார்ன்றதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். It takes a lot of time in prayer, submission, understanding God's principle. ஒரு வசனத்தை தெளிவாக்குறதுக்கு விரிவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்க. அவ்வளவு ஈஸியா அவர் என்னங்க அப்படி இருந்தானா கடவுளுடைய கான்செப்ட் ரொம்ப ஈஸியாடமே. நோ, நீ என்னை தேடுகையில் நீ என்னை கண்டுபிடிப்பேன்னு சொல்ற. கண்டுபிடிச்சேன்னு சொல்ல என்னங்க? நீ என்னை தேடுகையில
கண்டுபிடிப்பேன்ற, கண்டுபிடிச்சிட்டேன்ற வார்த்தை என்னங்க? பார்த்துட்டேன்ற வார்த்தை என்னங்க? நம்ம எல்லாருமே அவரை தேடிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டுட்டா கூட என்னங்க? நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு நாள் ஜெபம் பண்ணா 21 நாள் அந்த ஒரு ப்ரோசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஒன் டே பிரேயர் கட் பண்ணிட்டீங்க, நீங்க பிரேயர் பண்ண முடியல, தூக்கம் வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 21 நாள் எடுக்கோங்க மறுபடியும் ரீஃபில்லிங் ஆகிறதுக்கு, ரீடியூனிங் ஆகிறதுக்கு. ஏன் வாரம் சர்ச்சுக்கு வாங்க வாங்க நாங்க கூப்பிடுகிறோம்? ஒரு வாரம் நீ மிஸ் பண்ண. ஆனா ஸ்பிரிச்சுவல் நார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா 21 நாள் எடுக்குதுங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிறதுக்கு. 21 நாள் எடுக்குது 3 வாரம். ஒரு வாரம் கட் பண்ணதுக்கு 3 வாரம் எடுக்கும். அப்படியே தொடர்ச்சி. அதுதான் லாக்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே லாக் ஆனே போவோம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் நம்ம கேட்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழின்ற வார்த்தை போகுது. நிரப்பம் ஆண்டவரே, நிரப்பம் ஆண்டவரே, நிரப்பம் ஆண்டு. அப்பதான் ஜெபம் பண்ணிருப்போம். சங்கீதக்காரன் வசனம் சொல்றது, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, உங்களுடைய கோலும் உங்களுடைய தாடியும் என்னை தேட்டுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு வந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னை நான் அபிஷேகம் செய்கிறீங்க, என் பாத்திரமோ. ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க 21 நாள் எத்தனை வாரங்க? 3 வாரம். சொல்லுங்க, ஜெபம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் மிஸ். என்ன ஒரு நாள் நானே ஜெபம் மிஸ் பண்ணோம். You don't not know about spiritual life. அதுதான் பைபிள் சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பிரவேசிப்பார்கள். சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பார்ப்பார்கள், அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பாங்க. This is the system of God. பரிசுத்தம் இருக்கணும். எல்லா அலங்காரம் இருந்துட்டு பரிசுத்தம் சொன்ன என்ன பிரயோஜனம் கேட்க? God lives in holy place. அவருடைய சிங்காசனத்துடைய வீட்டு வாசல் பேர் என்ன தெரியுங்களா? பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்துடைய மொழியுடைய பேர் என்ன தெரியுங்களா? பரிசுத்த மொழி. பூமியில எந்த ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? பரிசுத்த ஒரு தலைமுறை கட்டிட்டு இருக்கிறார். இப்பதான் நாம் நீதிமான் ஆயிட்டு இருக்கிறோம். இந்த நீதிமான்ல என்ன இருக்குதுங்க? பரிசுத்தர்களாக மாறணும். நீ நடக்கும்போது பரிசுத்தம், நீ உட்காரும்போது பரிசுத்தம், நீ ஜெபிக்கும் போது ஒரு பரிசுத்த தானம். நாமளே ஃபுல்லா ஏத்தின்னு வந்துடுறோம். எங்க பரிசுத்த தானம்? எப்ப இறக்குறது? யார் இருக்குவாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹோலினஸ் குள்ள பிராக்டிஸ் பண்ணும். Let your civilization, கலாச்சாரம் பரிசுத்தமா இருக்க. நான் இந்த பிரபஞ்சத்துக்கு உடையவன் அல்ல. My food every day is holiness. பரிசுத்த, பரிசுத்த. சிலர் நான் ஜெபம் பண்றதுலாம் நானோ ஜெபம் பண்ணி நினைப்பாங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறது, this is a very fresh cat ன்னு சொல்றேன். புது பூனை, இதுக்கு என்ன பிடிக்கணும், என்ன சாப்பிடணும்னு தெரியாது, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஹோலினஸ், உங்க பரிசுத்த தனத்துல என்ன அமர செய்யுங்க. உடைய சித்தத்தின் போல் உங்களுடைய சித்தம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம். I go from this place by your holiness. மோசே தேவனுடைய சமூகத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது அவரோட அந்த பரிசுத்த தனத்தையும் பண்ணுவார். ஜனங்கள் அந்த மகிமையை உணர முடியல, அதுக்கு ஒரு முக்காட வேலியை போட்டு விட்டார். அவரை பார்க்க முடியல, பேச முடியல, சம்பாஷிக்க முடியல. இன்னும் சில ஆழமான இடத்துக்கு நீங்க போக வேண்டியது அவசியங்க. தேவ ஜனமே, காலத்துக்கு தக்க போதர்களாக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் பால்வனுங்கிற குழந்தைகளை போல இருக்கிறீர்களே. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லையா, உணர்ச்சி இல்லையா? கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்ன்ற தைரியம் உங்களுக்குள்ள வர மாட்டேன்தான். இன்னும் பயந்து பயந்து இவன் என்ன சொல்லிட போறான், இவன் என்ன சொல்லிட போறான், அவன் என்ன சொல்லிட போறான், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு மாற்றமே வராதான்னு கேக்குறேன். நீங்களாம் பருவத்துக்கு வந்து என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியல. இங்கே கடவுளுக்காக தைரியமா நிக்கல, அங்க வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய துணிகரம் என்ன, உங்களுடைய பக்தி என்ன, உங்களுடைய வைராக்கியம் என்ன? விசுவாசிக்கிறவங்க. எங்க பாஸ்டர் வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க எல்லாருமே. ஆனா எங்க பாஸ்டர் ரொம்ப ஜித்தானே, நான் பேசுறதுதான் சத்தியம் சொல்லி. ஏன்னா எல்லாருமே லுத்ரனுக்குள்ள போயிட்டாங்க. பாவனாசி லுத்ரனு இப்போ கூட இருக்குது அந்த சர்ச். நீங்க ஹெயின்ஸ் ரோடு போனீங்கன்னா எங்க சபை நீங்க பார்க்கலாம். துரத்தி விட்டாங்க. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் புதுசா பைபிளா தூக்கின்னு நாங்க பார்க்காத பைபிளா என்னங்க?
இருந்தது ஒண்ணு மெத்தடிஸ்ட், ஒண்ணு சிஎஸ்ஐ, லுத்ரன். என்னங்க, மார்ட்டின் லூதர் கிங்குடைய பேர்ல வந்ததா லுத்ரன் சர்ச்சுங்க. அப்படி ஒரு வைராக்கியம். எங்க தகப்பனார் மிகுந்த முயற்சியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். என்னங்க, அவனோட வீட்டுக்குள்ள ரட்சிப்பை உள்ள கொண்டு வர முடியாது. இன்னைக்கு முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருந்தா, என்னோட பாஸ்டர் இல்லைன்னா அது ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்களே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அவர்தான். அவருடைய அம்மாவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா அவர்தான் ஞானஸ்நானம் கொடுத்தவர் அவர்தாங்க. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? சித்தப்பாங்களுக்கு என்னங்க, எந்த பொடி பையன்கிட்ட நான் எடுக்கணுமான்னு கேட்டுக்கிற காலங்கள் உண்டுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க சில விஷயம். போட்டோ போட்டு சும்மா உட்கார வச்சுன்னு இல்லை. நாங்க ஒரு தலைமுறை எழுப்பி இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அந்த பரிசுத்த தினத்துக்கு எவ்வளவு நின்று இருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஆதி நாட்கள் எவ்வளவு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம், கண்ணீர். வேதத்தை தூக்கின உடனே வா கட்டி பிடிச்சிட்டு, ஓ நீ நல்ல ஊழியம் செய்துட்டு இருக்கிற, ஏ சபாஷ், நோ. மோரிங்க முன்னால நின்னு என்னங்க பிரசங்கம் செய்த நாட்கள்ங்க. என்ன பயங்கரமான என்னதுங்க நாட்கள்ங்க. கர்த்தருடைய சுவிசேஷங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த நாட்கள்ல பிரசங்கித்து இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், எங்க போயிடுச்சு அந்த தைரியம் உங்களுக்கு கேட்கிறேன். அந்த அபிஷேகம் எங்க போயிடுச்சு? உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு உண்மையாக தானே இருக்கிறாரு. உங்களை விடலையே, எந்த இடத்துல விடலையே. நீங்க மார்க்கம் இல்லாத நீங்க தேடலையே, நீங்க மார்க்கத்தோட தேடிட்டு இருக்கிறீங்க கர்த்தரை. அப்ப உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வேணும் தானே, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏன் என்னோட ஈடுபாடு என்ன? பரிசுத்த ஆவியானவர் தயவு செய்து மறுதளிச்சிடாதீங்க. உங்களுடைய செய்கையினால அதை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. Holy Spirit works with who accepts him. அவரை ஏற்றுக்கொள்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நண்பனாக, சிநேகிதனாக, ஆயுளத்தனாக கையை பிடிச்சிட்டே நடந்துட்டே இருப்பார். You do not know about Holy Spirit. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரமானது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, கனியானது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, கிருத்திகளானது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அதனுடைய ஊழியம் பரிசுத்த ஆவியானவர் வேற. He's a person. He's got a personality. He's got a heart. He's got emotions. He's got feeling. அவர் ஒரு நபர், தனிப்பட்ட நபர். பிதாவை போல் அவர் ஒரு நபர், குமாரனை போல் அவர் ஒரு நபர். ஓ பிதான் ஒரு பெருசு, குமாரன் சிறுசு, அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடைசி வெளிப்பாடு அவர் தாங்க. The last revelation of the Bible. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இவர் பெருசு, அவர் கீழே ஒரு சிறுசு, இவர் கீழே ஒரு சிறுசு. யாரா அந்த போதகத்தில் அவங்க சொல்லி கொடுத்ததுன்னு கேட்க. அவர் சரி சமமானவர். அவர் ஆரம்பத்திலிருந்து அசைவாடி கொண்டிருக்கிறவர், மனுஷனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர், மனுஷனுக்கு சுவாசத்தை ஊதினவர். யோவான் 21 மறுபடியும் இயேசுவானவர் சீடர்கள் மேல சுவாசத்தை ஊதினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பலத்தின் காத்தாக இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் காத்தா, பரிசுத்த ஆவியானவர் நெருப்பா, பரிசுத்த ஆவியானவர் தண்ணியா? வாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட்? சொல்லுங்க. He's a person just like you and me. உங்களை போல என்னை போல அவர் யாருங்க? ஒரு நபர், பரிசுத்த ஆவியானவர். அவர் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால என்னங்க, நானும் ஒரு ஆவி இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் இந்த ஆவியானது பிதாவிடத்துல போயிடும், இந்த மாம்சமானது மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக போயிடும். I have a body and I am a spirit. என்னங்க, I live in a body. இந்த உடம்புக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறேங்க? கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாள் வரைக்கும் நான் இந்த உடம்புல தங்கி இருப்பேன். இதுக்கு சாப்பாடு போட்டுட்டு, தண்ணி குத்துக்கின்னு, தண்ணி ஊத்திட்டு, அநேக வித்தியாசமா அலங்காரத்து பண்ணி இதெல்லாம் செய்து எது வரைக்குங்க? இந்த மூச்சு இருக்கிற வரைக்குமா, இல்ல மனுஷன் வெளியே வர வரைக்குமா? ஏதோ ஒரு நாள் நீங்க வச்சுக்கலாம். இந்த மனுஷன் வெளியே வந்துட்டு பிறகு என்னதுங்க, டாடா பாய் பாய் சொல்லி அவர் முன்னால போயிட்டே இருப்பாரு. இந்த சரீரம் கீழே முறிச்சு பார்த்துனே இருப்போம். அடுத்த நேரம் இந்த பாடியை தூக்குங்க, கழுவுங்க, பிரிட்ஜில் வைங்க, என்னங்க இதெல்லாம் நம்ம கிருத்திகளை செய்வோம். இன்னும் 2-3 நாள் விட்டுட்டீங்கன்னா வாசனை ஆயிடும். கிட்ட விட போக மாட்டோம். மூக்கெல்லாம் வச்சு கொப்பு அடிச்சுங்க, வாசனை சென்ட்டு ஊத்துங்க மேல அடியணும். என்னங்க சொல்லுவோமா, சொல்ல மாட்டீங்களா நீங்க? இவ்வளவுதான் மனுஷனுடைய. ஆனா உண்மையான மனுஷன் எங்க போயிட்டாங்க? இறைவனை காண, நம்மை படைத்தவனை காண,
மேல போயிடும். பரிசுத்த ஆவியானவருக்கு மாம்சரீகமான ஒரு சரீரம் அல்ல. அவருக்கு ஸ்பிரிச்சுவல் என்ன இருக்குதுங்க, ஆவிக்குரியமான சரீரம். தூதர்களுக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? ஆவிக்குரியமான சரீரம். கடவுளுக்கு என்ன சரீரம்? ஆவிக்குரியமான சரீரம். இது இயேசுப்பா ஒருத்தருக்கு மட்டும்தான் மாம்சரிகமான சரீரம். ஏன்னா இந்த பூமியில எந்த மனுஷன் உள்ள வரனா கூட நான் ஆவியோட வந்திருக்கிறேன்னு சொன்ன ஏத்துக்க மாட்டான். நீங்க ஓடிடுவீங்க, என்ன பண்ண மாட்டீங்க. வாங்க வாங்க, இப்ப உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டாங்க. யாருங்க சொல்லுவீங்க? சில நாளைக்கு முன்னால வந்துட்டு வீட்டுக்கு முன்னால எழுதி போட்டிருந்தாங்க. என்ன எழுதி போட்டாங்க தெரியுங்களா? இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டமே இருந்துச்சு. இன்னைக்கு போயிட்டு எனக்கு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, பேய்க்கு இங்கிலீஷ், தமிழ், கன்னடம், இந்தியில எப்படி கத்துக்கிச்சு, எந்த ஸ்கூல்ல போய் கத்துக்கிச்சுன்னா எனக்கு தெரியல. இவன் போட்டு நாளை பாடுனா அது திருப்பி வரோமா, நாளைக்கு அதே படிக்குமா, திருப்பி அப்படியே நாளைக்கு வரோமா. அவ்வளவு ஒரு பேக்கு பேய் வச்சுட்டு இருக்கிறீங்க என்னங்க. பேய் என்னங்க, அது அப்படியே அவ்வளவு ஈஸியா ஏமாந்துருதா? இருட்டு சாம்ராஜ்யத்தோட கடவுள்னு சொல்லி பைபிள் சொல்லு. பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் பைபிள் சொல்லுது. எபேசியர் 6:12 என்ன வாசித்து இருக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு அவன் கையில பறிக்கப்படும். ஏற்கனவே கிறிஸ்துவானவர் தேவ பிள்ளைங்களுக்கு அந்த அதிகாரத்தை வானத்திலும் பூமியிலும் பாதத்தை தந்துட்டு இருக்கிறார். அதனால் தான் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது மாற்றங்கள் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தில் நீங்க எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நான் என்ன பண்றேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதுவே நான் தருகிறேன். யோவான் 14:14 என்ன வாசிக்கிறீங்க? வாசிங்க பார்க்கலாங்க. யோவான் 14:14. ஜான் 14:14. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்றார். சோ உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? You are not limited by powers. You are excessive of powers. வல்லமை என்ற வார்த்தை உனக்கு இவ்வளவு கொடுப்பேன், உனக்கு இவ்வளவு கொடுப்பேன் இல்ல, எல்லாருக்குமே ஆண்டவர் தருகிறார். பட் how you use it, எப்படி நீங்க கை ஆளுகிறீங்கன்றது முக்கியமா. God will not give to people who don't deserve it. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவருடைய வல்லமை தர மாட்டார். பைபிள் அந்த மாதிரி யாருக்குமே தந்ததில்லை. தகுதி இல்லாதவனுக்கு என்ன கிடைக்காதுங்க. தகுதி உள்ளவனாக என்ன பண்ணோம்? நீங்க கேட்கலாம், நான் தகுதி இல்லையா? அது என் கையில கிடையாது. நான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தை போல உங்களை நியாயம் இருக்கிற அந்த வல்லமை என்கிட்ட கிடையாது. ஆனா உங்களுடைய கிருத்தியத்துக்கு தக்கதாக உனக்கு நீயே நியாயத்தை எடுத்துக்கொள்கின்றார். வாசிங்கள ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் என்ன இருக்குதுங்க? Book of Romans chapter 2:1 இருந்து வாசிக்க கேட்பீங்களா பாருங்களேன். ஆகையால் மற்றவர்களை நீங்க குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே யாரானாலும் சரி. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக மற்ற நல்லா அங்கிட்டலாம் இல்லைங்க. சிலர் வந்து பேய் இருக்குதுன்னுவாங்க, சிலர் ஒளியின் தூதன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலவங்க மந்திரம் பண்றான்வாங்க, சிலவங்க மை பூசுறடி இருப்பாங்க. இதே மூலியமா ஊழியக்காரங்க டப்பா வச்சுன்னு சுத்தினுவாங்க. அவனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? அப்ப நீ இதுதான் செய்துட்டு இருக்கிறியா? மைய பூசிக்கின்னு என்னதுங்க ஒளியின் தூதன் என்ன அது? இன்னைக்கு ஜனங்க இப்படிதான் வாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாயத்தில் இருக்காதுன்ற உன்னுடைய அபிஷேகத்துல நீ வளர்ச்சடி நைசுவேன் நாமத்தினால. நீ வளர்ந்துட்ட பிறகு இந்த வார்த்தை சொன்ன ஏத்துக்கிறேன். வளராதவே இன்னும் கொசுரா இருந்துக்குன்னு என்னன்னோ பேசுறேன் இல்லைங்களா? கொசு கூட காதிட்டு போயினே இருக்கும். அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அம்மா கை போயிடுச்சு, பேட் வந்துருச்சு இல்லைங்களா? சில கொசுங்களை பேட்லயே அடிக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் சும்மா என்ன பண்ண காதுகிட்ட. இப்ப பேட் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? பாத்துக்கிறீங்களா? பேட்ல என்ன மாட்டிக்கிச்சுன்னா நியாயம் தீர்க்காது. இன்னைக்கு நிறைய பேர் நாக்குல என்ன வச்சுக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க ஜட்ஜு மாதிரி ஆயிட்டுக்கிறான். கர்த்தர் மேலன்னு பார்த்துருந்தாங்க. எத்தனை நாள் உன் நாக்கு நான் என்ன பண்றேன்? பேசு பேசு பேசு. வசனம் ரெடி கொண்டு போகிறார் பாருங்க. ஆகையால் மற்றவர்களை நீ குற்றவாளியாக
தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. என்னங்க யாருங்க யாரானாலும் அப்படின்னா யாரு? பிஷப்பா, ஆர்ச் பிஷப்பா, போப்பா, பாஸ்டரா, ரெவரண்டா, டாக்டரா, யாருப்பா நீ? நீ யாராலும் சரி, மற்ற என்ன பண்ண கூடாது. That is why the pastors are never interested on somebody XYZ. அவன் டான்ஸ் ஆனாலும் சரி, அவன் ஏரியில குச்சாலும் சரி, ஏன் பாடு கிடையாது. ஏன் பாடுனா தெரியுங்களா? நான் கர்த்தருக்குள்ள வளரணும், ஜெபத்துக்குள்ள வளரணும், வசனத்துக்குள்ள வளரணும், சுவிசேஷத்துக்குள்ள வளரணும், வெளிப்பாடுக்குள்ள. என் ஃபோக்கஸ் அதுதாங்க. never get distracted from your focus. நம்ம கையில ஒரு அம்பு கொடுத்திருப்பாங்க. இந்த அம்பு கொடுத்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா 2 கண்ணு இருக்கும். அந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு என்ன பண்றாங்க? மூடிக்கிறாங்க. என்ன காரணங்க? 1.5 கண்ணுல அச்சிடுண்டா என்னங்க? என்ன காரணம்னு கேக்குறாங்க. 2 கண்ணு இருக்குது நமக்கு, அம்பு கையில இருக்குது, ஒரு சர்க்கிள் பாயிண்ட் இருக்குது, நீங்க அடிக்கணும். அதுல ஒரு ஒத்த கண்ணு வச்சுனே இப்படி பார்த்துனே அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஒரே குறியில கண்ணு கூட 2 இருக்கலாம், ஆனா குறி அதுக்குதான் என்ன பண்ற? ஒரு கண்ணை என்ன அவன் பார்த்து கண்ணாச்சுங்கிறானா அப்படின்னு சொல்லி நான் எங்க போறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய ஜனங்க நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவன் தட்டுல என்ன இருக்குது சோற விட்டுடான், பக்கத்துல இது நல்லா இருக்குது இல்லையா. சிலர் சொல்றாங்க இல்லைங்களா, பேப்பர் தோசை லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஊத்தி நேராங்க. என்னங்களா பேப்பர் தோசை? தோசையே கெடுதல்ல, கார்போஹைட்ரேட். அதுலயே அது என்னங்களா பேப்பர் தோசை லிவருக்கு ரொம்ப. நம்ம தட்டுல என்ன இருக்குது? நம்ம கிட்ட என்ன இருக்குது? நாம வளர்ந்துட்டோமா? வளரலையா? என்ன செய்துக்கிறோம்? வேற ஆர் வி கோயிங் ராங்? இதுலதான் போக்கஸா இருக்கணும். இன்னைக்கு நான் அவனை பத்தி சொல்றேன், உலகம் நாளைக்கு என்ன பத்தி சொல்றேன். If people want to shut them out, அவன் மேல அபிஷேகம் இருக்குது, அவனை தொடாத. That's a power. என்ன வேணும் உங்க மேல? anointing, அபிஷேகம். possess what belongs to God. தேவனுக்கு உடையது எனக்கு சம்பந்தப்பட்டபடியாக இழுத்துக் கொள்ளும்படியா செய்யுங்க. இதை எடுத்து விட்டு நான் போக மாட்டேன். உங்களுடைய வல்லமை நான் உணரணுமானது. நாம மத்தவங்களை பத்தி பேசி 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 சாபங்களை அப்படியே அடுக்குமாடி போல கட்டிட்டே போயிட்டு. நீ யாராருனாலும் சரி பைபிள் சொல்லு. அப்படித்தானே போதுங்க. வசனம் முடியலையே, இன்னும் சத்தியத்துக்குள்ளதான் கொண்டு போகிறாரு. வாசிங்களே. நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு என்ன இல்லைங்க? இடம் இல்ல. சாக்கு போக்கு சொல்றதுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துல என்ன இல்லைங்க? இடம் இல்ல. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே என்ன பண்ற? அந்த ஊழியக்கார பாத்தீங்களா பாருங்க, அவன் மீசை இல்லாத பிரசங்கம் பண்ணிருந்தான். இந்த ஊழியக்கார பாருங்க தாடி வச்சுனே பண்ணிருந்தான். இன்னும் இந்த ஊழியக்கார பாருங்க முடியல சொட்டையா எழுத நினைக்கிறேன், அவனும் ஒரு பிரசங்கர் ஆயிட்டு இருக்கிறான். இப்போ அவன் சொட்டையானா மொட்டையானா நமக்கு என்ன? அவனை அழைச்ச தேவன் வேற, நமக்கு அழைப்பு கொடுத்தது வேற. நமக்கு அதுக்கு என்ன இல்லைங்க? நாட் அந்த அவுட் சைட் பர்சனாலிட்டி, இன்வர்ட்ஸ். என்னங்க நமக்குள்ள என்ன இருக்குனுங்க? நெவர் ஃபால் ஃபார் அவுட் சைட். நிறைய பேர் அவர் என்ன அழகாக்குறா இல்லையா, அவர்கிட்ட அபிஷேகம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் நினைச்சுக்குவாங்க. அதுக்கு சினிமாக்காரங்க தான் வர வச்சுக்கணும் ஆண்டவர். நம்மளே என்னத்துக்கு கூட்டு வந்தாரு? சினிமாக்காரங்களோட மொட்டை கிட்ட ஆயிட்டு இருக்கிறாங்க கேள்விப்பட்டாங்க இல்லைங்களா? விகிங்ல வச்சுன்னு விகிங்ல கட்டினுங்கிறாங்க. ஆமா, கோடி கோடியா சம்பாதிச்சாங்க. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியல. 200 கோடி இருந்து இப்ப 1000 2000 கோடி எடுக்கிறதுக்கு இன்னொரு குரூப்ல வந்து ஜம்ப் ஆயிக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப ஈஸியா காசு வந்துடும். ஒரு படத்துல சம்பாதிக்க வேண்டிய விஷயம் ஈஸியா பண்ணுவாங்க. நீங்களும் நான் அப்படி யான்னு கேட்கிறேன். அதுதான் நம்முடைய அழைப்பு. சொல்லுங்க, விமர்சனம் செய்யும்படியாக இந்த கனமான ஊழியத்துக்கு ஆண்டவர்களை அழைச்சிருக்கிறாரா? அப்படி நாம் தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பேர் இவன் போய் பைபிளை தூக்குறான்னு எத்தனை பேர் பேசுறது? ஆண்டு இவன் என்னுடைய பிள்ளை, நான் இவன் மேல நேசமா இருக்கிறேன், நான் என்னோட ரத்தத்தை தந்து அவனை கழுவி மீட்டு எடுத்திருக்கிறேன். எத்தனை வாட்டி ஆண்டவன் மேல் என்ன பண்ணிருக்கிறாரு? நம்பிக்கை துவாரம் தந்திருக்கிறாரு. You don't have that business. அந்த ஊழியத்தை செய்யாது. எந்த ஊழியங்க? மற்றவங்களை குறைவாக பேசுகிற ஊழியம் என்னதுங்க? தயவு செய்து வாய்க்கு என்ன போட்டுருங்க? ஜிப் போட்டுருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய சாபத்தின் ஜீவியம்
மற்றவங்களை பத்தி பேசி 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 அபிஷேகத்தை எழுத ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷன்ல போய் மாட்டேங்கிறான். வேணாங்க. நமக்கு பைபிள் கற்றுத்தருகிறது நாம் யாரையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, குற்றம் சொல்லக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. நமக்கு அவனுடைய ஜர்னி தெரியாது, அவனுடைய பயணம் தெரியாது, அவனுடைய அழைப்பு தெரியாது, அவன் யார் பாஸ்ட் கீழே வந்தா நமக்கு தெரியும். எதுவுமே தெரியாததை பத்தி நம்ம என்ன பண்ண கூடாதுங்க. எப்படி செய்யறாங்க, நோ காட் வில் ஜட்ஜ் ஹிம். நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னீங்களா, ஒரு குழந்தை அவனது இறந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனேன். நான் அவ்வளவு ஈஸியா டிஸ்டர்ப் ஆகிற கேரக்டர் கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஏன் மாதிரி ஸ்ட்ராங் நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு 2 ஹார்ட் வேணும் உங்களுக்கு. நான் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப தைரியம். எங்க வேணாலும் ஒண்டியா போயிடுவேன். என்னங்க இந்த பயந்து அந்த கேரக்டர் என்கிட்ட கிடையாது. எங்கன்னா இருக்கட்டும், நீங்க நைட்ல சுடுகாட்டு ஒண்டியா கூட்டு போனீங்கன்னா கூட நான் வரணும், கூட துணைக்கு வர மாட்டேங்க. நான் ஒண்டியாவே போயிட்டு வாங்க பாஸ்ட் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வருவேன். அந்த போல்டு கேரக்டர், அவ்வளவு தைரியம் மனுஷன். என்னங்க ஒரு குழந்தை செத்த உடனே நான் அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப பேஜராயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண முடியலையே, எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? நான் ஜெபம் பண்ணிடலாமா, எழுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ரட்சிக்கப்பட்டுருமே, இதெல்லாம் தலையில அப்படியே ஓடினேக்குது. ஜெபம் பண்ணிடலாமா, வச்சிடலாமா கையை, ஏசுவன் நாவது எழுந்திருக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளியே கூட்டினாங்க. எனக்கு காரி துப்புனார். எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு அவ்வளவு வந்துச்சா மகன் கேட்டார். 10 மாசம் உயிரை தந்து வயிற்றுல வச்சு போஷித்து பாத்துக்கினேன், எனக்கு இல்லாத ஒரு அக்கறை வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போனா உனக்கு அக்கறை வந்துருச்சான்னு கேட்டார். கப்பு சுப்பு அப்படின்றாங்க பாருங்க, அந்த மாதிரி உணர வைத்தார், பேச வைத்தார். நோ, இந்த ஒரு குழந்தைக்காக நீ இவ்வளவு வேதனைப்படுகிற. இப்படிப்பட்ட எத்தனோ ஆயிரக்கணக்கான குழந்தைங்க தினந்தோறும் மறித்து கொண்டு இருக்குது. நீ என்ன செய்யல? யோசித்து பாருங்க. எவ்வளவு தேவைங்க இருக்கிறாங்க, எத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனோ ஜனங்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே தானே உணர்வு, இதே தானே ஜெபிக்கிற நீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓ காட், இந்த நாள் இன்னும் அதிகமா இன்டென்சிஃபை ஆக இன்னும் என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்க போறேன். எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த குறையை என்ன பண்ணாங்க, நான் நிறைவாக மாத்துவேன். I will not complain, but I will pray. நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி ஆயிடுச்சு? கிருபையா இருக்க மாட்டீங்களா, இரக்கமா இருக்க மாட்டீங்க, தயவா? அவர் கிருபையா இருக்கிறவர், தயவா இருக்கிறவர், சாந்தமா இருக்கிறவர், ஜீவனை தருகிறவர். ஆனா அதுக்கு எந்த கேரக்டர் என்கிட்ட இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு கத்துது. சம்திங் இஸ் எரர். ஏதோ ஒரு எரர் ஆயிடுது. அந்த எரர் என்ன பண்ணாங்க, சரிப்படுத்தணும். விசுவாசிக்கிறவன். ஏன்னா தகப்பன் செய்கிற பாவங்களை பிள்ளைங்களுக்கு ரெட்டிப்பா நான் வாங்குவேன். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஞானத்தை நான் அறியாமல் போயிட்டு நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா ஆண்டவரேன்னு சொல்ல போனா, ஆனா ஏற்கனவே அவன் மேல நான் ஒரு தண்டனை வச்சிருக்கிறேன். அந்த தண்டனத்தை நீத்திக்கிற நீ யாருன்ற அவங்கிட்ட ரெட்டிப்பா நான் வாங்கிடுவேன். வசனம் தான் சொல்லுங்க, பெற்றங்க செய்கிற பாவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவேன், ரெட்டிப்பா நான் வாங்குறேன். எனக்கு தெரியும் எப்படி வாங்கணும் தெரியும், விட்டு நீ விடுன்ற. நாம ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, ரத்தம் ஜெயம் பாடி ஆண்டு சொல்லி இந்த கேஸ் உனக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் கேட்டு சரி என்ன அப்படி போட்டு ஓரமா போய் அங்க நிறைய பேர் கியூல இருக்கிற அவங்களுக்கு ஜெபம் பண்ண போ. என்னங்க அங்க லிஸ்ட் இருக்குது. அவங்க வீட்டுல மந்திரம் செய்து இருக்கிறாங்க, என்னங்க சாமியாரா மாறி இருக்கிறாங்க, எத்தனை ஏவுதல்களை எழுப்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் ரெட்டிப்பா வாங்கினேன். அவங்க எப்படி வாங்க, எப்படிதான் வாங்குவேன். ஆண்டவர் ஒருத்தர் ஓடிச்சுட்டு ஒருத்தர் வாங்க. தட் இஸ் தி சிஸ்டம் ஆஃப் காட். ஒரே ஒரு இஸ்ரவேல் ஜனங்களே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள ஆண்டவர் நுழைய செய்ய, இன்க்ளூடிங் மோசே. மோசே போல ஒரு மனுஷன் வரப்போவதில்லை. மோசே போல ஒரு மனுஷன் வந்ததில்லை. மோசே போல ஒரு மனுஷன் இந்த நாளும் கிடையாது. மோசே தேவனுடைய முகமுகமாக பேசின ஒரு மனுஷன். ஆண்டவர் மோசே கொண்டு அந்த கையை பிடிச்சு காமிக்கிறான். மோசே ஊரை ஃபுல்லா சுத்தி பார்த்திக்கோ, நல்லா இருக்குதா பாரு. அவருடைய எட்டி பார்த்தாராம். ஆமா ஆண்டவர் எல்லாம் நல்லா இருக்குது, வா மோசே போயிடலாம். நம்ம ஒரே ஒருத்தனை விட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் நுழைய செய்யல. 40 வருஷத்துக்கு என்னதுங்க
சுத்தி அலைந்திருந்த ஒரே ஒரு மனுஷனோட பாலம் தேன் ஓடுகிற தேசத்தை நாளையில 20 வயசு கீழே இருக்கிறவங்க தான் உள்ள கொண்டு போகிறாரு. அதுல ஒருத்தன் யோசுவா, இன்னொருத்த காலே. எத்தனை பேர் போல பாலம் தேன் ஓடுகிற தேசத்துக்கு? எத்தனை பேர் பைபிள் வாசித்துக்கிறீங்க தானே? வாசிங்க வாசிங்க, ஆண்டவர் இன்னும் வெளிப்படுத்துவாரு. என்ன ஜனங்க, பிடிவாத ஜனங்க, இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்த ஜனங்க. ஆண்டு இதெல்லாம் நான் என்ன பண்றேன், ஃபில்டர் பண்றேன். ஒருத்தர் நீங்க யோசிச்சு பாருங்க, உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஜனங்கத்தை கூட ஆண்டவர் உள்ள அனுப்பு. ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணாங்க? ஏலேலோ ஐலசா போனாங்களே. என்ன பண்ணீங்க? ஆண்டவர் இங்க வரைக்கும் நிலுப்பா, இந்த ஐலசா பாட்டு அந்த ஊர் வரைக்கும் வேணாம், உங்க பிள்ளைங்க வேணா தூக்கின் போட்டு நீ எல்லாம் வேணாம். அங்கே என்ன பண்றாரு? ஒருத்தனை உள்ள கொண்டு போனீங்க. இட் மீன்ஸ் God is more possessive in you. கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க செய்தா, நீ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமான இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஆசீர்வாத தேசத்துக்கு நுழைய விட மாட்டா. அதுதான் நியாயம் இருக்காதுன்ற வார்த்தை. ஜட்ஜ் பண்ணாதீங்க அவ்வளவு ஈஸியா. ஏன்னா அவங்களுடைய அபிஷேகம் உனக்கு தெரியாது, அவங்க என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க தெரியாது, எப்படி உபவாசம் எடுக்கிறாங்க தெரியாது, எப்படி கண்ணீரிட்டு ஜபிக்கிறாங்க தெரியாது, எவ்வளவு மணித்தாசு தேவனிடத்துல உறவாடி கொண்டு இருக்காங்க தெரியாது. ரொம்ப ஈஸியா கல்லாடிச்சுட்டு வந்துருவோம். திஸ் பக்கர் இஸ் வெரி ராங். நாமளும் செய்ய மாட்டோம், சரினவும் விட மாட்டோம். நான் செய்யல, நீயும் செய்யக்கூடாது. இன்னைக்கு இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். என்னங்க, நானும் செய்யல, நீயும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆட்கள் அப்படிதான் எடுக்கிறாங்க. இன்னொரு சிலர் எல்லாம் என்ன இன்னும் மோசமா போயிட்டு இருக்குங்க. வசனத்தோட தோராய் கேட்கும் பாருங்க, கீழே பகுதி என்ன சொல்றாரு பாருங்க. மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். குற்றவாளி சரி, மற்றவர்களுக்கு தீர்க்கிறதுனால உனக்கு என்ன வந்துருங்க? குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பும் சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்து அவனுக்கு ஒரு நாளுக்கு நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே நடக்கும். வசனம் முடியல. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்ற தீர்ப்பும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? சோ நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம யூடியூப்ல கூட நிறைய பேர் நியாயம் தீர்த்துட்டே இருக்கிறாங்க. யாரும் தப்பிக்க முடியாதுங்க. நீ பண்றது தப்பு சரிப்பா, நாங்க பண்றதெல்லாம் தப்பு, நீங்க ரைட்டா பண்ணி காமிங்க தான் நாங்க விவாதம் செய்துட்டு இருக்கோம். என்னங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க ஊனுக்கோளா இருக்கலாம், என்னங்க படிக்கல்லாக இருக்கலாம், ஆனா என்ன இருக்கக்கூடாதுங்க? தடைக்கல்லாக மற்றும் ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கக்கூடாது. சோ நம்ம எல்லாருமே பரிசுத்த தனத்தை பொசஸ் பண்ணணும், பெற்றுக்கணும். பரிசுத்த தனத்துக்காக வாழணும். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்படியாக ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் செய்கையாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் ஹோலி ஸ்பிரிட். நோ. டெய்லி வாரம் பாடுவோம். என்னங்க, வாருமையா போதகரே, நல்லவரே, எங்க மத்தியில வாங்க. ஏன் இப்படிதான் பாடி வாரம் கேட்கும், வாங்க ஆண்டவரே, வாங்க வாரம் தூயா, இதெல்லாம் பாடிட்டு இருப்போம். வாரம் கூப்பிடுகிறோம். ஆனா வந்துட்டாரான்றதான் கேள்வி. அவர் வந்துட்டாருன்னா கதை வேறாச்சு, ஸ்டோரி என்ன இருக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? வாரம் எல்லாரும் என்னங்க கூட்டங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? வாருமையா போதகரே, வந்துவிடும், தங்கிடும், இந்த வார்த்தையில நம்ம எத்தனை வாட்டி பாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னு வாரம் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறோம்? நம்ம அழைப்பு கொடுத்துருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? இந்த வாரம் வேணா அடுத்த வாரம், இந்த மாசம் வேணா அடுத்த மாசம் வர. இப்படிதான் அவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்ற, என்னோட நேரம் இன்னும் வரவில்லை. It means something need to be prepared. ஏதோ நமக்குள்ள ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். எஸ்ரா 7:10 சொல்றது, எஸ்ரா தேவனுடைய நியமங்களை நாங்க அவன் பகுத்தறியத்தக்கதாக தம்முடைய இருதயத்தை நாங்க பக்குவப்படுத்தி கொண்டான். அந்த வசனம்
எஸ்ரா 7:10 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் வசனம் இது. நான் வாசிக்கும் போதெல்லாம் இது ரொம்ப நான் அதிகமா யூஸ் பண்ற வேர்டு இது. எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், எதுல உங்களுடைய இருதயம் பக்குவமா இருக்குது? குடும்பத்திலையா, கர்த்தருக்குள்ளயா, வேலையிலையா, பணத்திலையா, எதுல நீங்க பக்குவம் ஆயிட்டீங்க? இந்த மாலையில் ஆண்டவர் கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க பக்குவம் ஆயிட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்க ஃப்ரெண்டா மாத்திட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நீங்க கூப்பிட்ட உடனே வருவாரா? பரிசுத்த ஆவியானவர் நீ அவசியமா? என்னங்க சொல்லுங்க. God cannot do anything without you. மறுபடியும் இந்த வேர்ட் ரிப்பீட் பண்றேன். God cannot do anything without you. நீங்க இல்லாத ஒரே ஒரு அணுக்களும் பூமியில மாறாது. நீங்க அவசியம். நீங்க ஜெபம் பண்ண சுனாமி கூட நிக்க வைப்பார். நீங்க அறிந்திருக்கிற தேவன் அதனால சுனாமி நிக்க என்ன நிக்க வைக்க மாட்டார். So you are the counterpart for God. நீங்க கரங்களை பிடித்து ஜெபம் செய்வது கர்த்தர் அந்த காரியத்தை தடுக்குவார், நிக்க வைப்பார். நீ ஜெபிக்காத நிக்க வைங்க ஜெபிக்க அதாவது. So God cannot do anything without you. அதுக்கு அவருக்கு மனுஷர்கள் தேவை, ஒரு தலைமுறை தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்தேன். நீங்க இல்லாத கடவுள் என்ன செய்ய முடியாதுங்க, பூமியில எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நீங்க யாருங்க? நீங்க அவருடைய பணிவிடைக்காரனாக, வேலைக்கார, ஊழியக்கார. வெளியே இருக்கிற கல் ஜாடியை ஏசப்பாவை தூக்கி இடுப்புல வச்சு தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கலீங்க, தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். என்னண்டுங்க, வெளியே இருக்கிற அந்த கல் ஜாடிகள் என்ன பண்ண உள்ள கொண்டு வான்ற. விசுவாசிக்கிறீங்களா? It means God can only access through you, not bad people but good people. கெட்ட ஜனங்களை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஆசீர்வதித்து அபிஷேகம் உங்க தலைமையில இறக்க மாட்டார். நோ வே. ஆண்டவர் ஒரு சுத்தமான ஒரு தலைமுறை வைத்து தான் ஆண்டவர் என்ன செய்வாங்க. ஒருவேளை இந்த ஃபுல் தலைமுறை கெட்டதா இருந்தா கூட ஆண்டவர் delete பண்ணிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணுவார். 400 வருஷம் எடுத்துக்கிறேன். எத்தனை தலைமுறை போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? லாஸ்ட் புஸ்தகம் என்னங்க, பழைய ஏற்பாட்டுல லாஸ்ட் புஸ்தகம் என்ன புஸ்தகங்க? மல்கியா. மல்கியால இருந்து மத்திய வரைக்கும் எத்தனை ஆண்டு தெரியுங்களா? 400 ஆண்டு. எத்தனை தலைமுறை தெரியுங்களா? ஒற்றனோட ஆண்டு யூஸ் பண்ணல, delete பண்ணிட்டாரு, சைலண்டா வச்சிட்டாரு. Not even one crippled man can speak about God. 400 ஆண்டு silent, silent, silent. 400 ஆண்டுக்கு பிறகுதான் ஒரு தலைமுறை ஆண்டவர் எழுப்புகிறார். அது ஏசப்பா வரத்துக்கு முன்னால யோவாஸ்தானவனை முன்னால அனுப்பிட்டு அதுக்கு பிறகுதான் அவர் பின்னால வருகிறார். நீ எனக்கு போய் வழியை ஆயத்து பண்ண போகணும்னு சொல்லுகிறார். நீ யாரா இருந்தாலும் சரி, காடோட லைன்ல 400 ஆண்டு சைலண்ட். யோசிச்சு பாருங்க, அந்த 400 ஆண்டு ஜனங்க என்ன ஆனாங்கன்னு நீங்க பைபிள்ல நீங்க நினைக்கிறீங்க? What happened? யாரு அந்த 400 ஆண்டு வசித்த ஜனங்க? யாரை தேடினாங்க? தேவாலயம் மேல, எது மேல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? Silent years. Silent years. கர்த்தர் பேசுகிறார், காதுள்ளவன். இன்னைக்கு உங்களுடைய இருதயம் பக்குவமா இருக்குதா? கடவுள் பக்கமா திரும்புவோமா? ஒரு சான்ஸ் காட் கொடுங்க, பரிசுத்தமாகுங்க. குறையா சொல்லி 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 வாயில புண்ணுதான் வந்துச்சு தவிர குறையா சொல்லி கர்த்தருடைய ராஜ்யம் வளரலைங்க. சோ இனிமேல் நம்ம என்ன பண்ண வந்துறீங்களா? யார பத்தி நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறை சொல்ற ஊழியம் நமக்கு வேணும். நான் வளரணும்ப்பா, அதுக்கு வேணா ஒரு 4 விஷயத்துக்கு சொல்லிட்டு போ. 4 ஆசீர்வாதம் என் மூஞ்சில துப்பிட்டுனா போ. நீ நல்லா இருப்பேன்ற ஆசீர்வாதம்னா சொல்லிட்டு போ, நான் நல்லா இருப்பேன். ஆனா குறை சொல்லி அவங்க பாத்தீங்களா எப்படிங்கிறாங்க, சிஸ்டர் இவங்க பாத்தீங்களா எப்படிங்கிறாங்க, அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா கலர் படங்களா போட்டுன்னு ஆடி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்.
நமக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு என்னங்க? பரிசுத்தாவியனுடைய பரிசுத்தம் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நாம் வெள்ளை ஆடையா நாம் அணிந்து கொள்வோம். அன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நாம நிற்போம். விசுவாசிக்கிறீங்களா? Shall we all close our eyes? இந்த சபையானது பரிசுத்தாவியானவருக்காக, I don't know this generation, but at least அடுத்த தலைமுறையானது இந்த சபையில் இருக்கிற ஜனங்களான தொடும்படியாக, ஒரு தலைமுறை ஆண்டவர் எழுப்பி தரும்படியாக, கர்த்தருக்காக ஜுவாலிக்கிற பிள்ளைகளாக, ரபந்தரபோ ஷெரேதிஸ்தர நான்டெரகி பிலாண்டரவா மது ரெபே லகா ஞாந்தரபோ ஷகஸ்தர நான்டெரவா. இன்னும் நாங்க கர்த்தருக்காக இன்னும் எதுவுமே செய்யலாம். நாங்க செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இன்னும் கடவுளுக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆண்டவர், எங்களுடைய வருகை சமீபமா இருக்குது ராஜா. ஆண்டவர், இன்னைக்கு சபையினுடைய ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், இதே கதவு தட்டுல ஆண்டவரை எங்களை நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீ ஆயத்தம் ஆயிட்டியா? இன்னும் மற்றவனை பார்த்து கொண்டு இருக்கிறியா? இன்னும் குறைவுள்ள ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டு இருக்கிறியா? எங்க இருதயங்களை மனப்பக்கமாக்குங்க ஆண்டவர். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரே, 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 எங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க மன்னிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்களோட தவறுகள் எல்லாம் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறை குற்றங்களெல்லாம் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய நீதியை வழக்காடுகிறவர், நியாயத்தை வழக்காடுகிறவர், தேவனுக்கு கர்த்தருடைய கரத்துகளை ஒப்புக்கொடுக்கிறேன் தகவனே, ஒப்புக்கொடுக்கிறேன் தகவனே. இந்த நாள் வரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்தீங்க. இனி நீங்க நடத்தி செல்ல வல்லமையாக இருக்கிறீங்க. Lord, I don't want to see the right side. I don't want to see the left side. ஆண்டவரே, நான் வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு வைராக்கியத்தை தாங்க, ஒரு வைராக்கியத்தை தாங்க. இன்னைக்கு ஜனங்க வைராக்கியம் இல்லாத ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஏனோ தானோ ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மேல இருக்கிறது ஈர்ப்பு கம்மியாயிட்டு இருக்குது ராஜா. கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அன்பு வெளிப்படமோ என்ற வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்து வருவது ஜனங்களுக்குள்ள, ஆனால் அன்பு இருக்கமான்ற வார்த்தையை பார்க்கிறோம். அப்பா, கிருபையா இருங்க, தயவா இருக்கும்படி ஆச்சரிக்க, உமக்காக எழுந்து உமக்காக பிரகாசிக்க ஜெபிக்க. இது என்னுடைய ஓட்டம். என்னுடைய ஓட்டத்தை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். யார் என்னோட ஓடுகிறாங்களோ, யார் என்னோட ஓடுகிறீங்களோ, என்னவரே நீங்க என்னோட ஓடும்படியா நாங்க பிரார்த்திக்கிறோம் தகவல். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறேன். ஒரு ஸ்டார்டம கொண்டு வாங்க, கர்த்தர்கள் ஒரு வைராக்கியத்தை கொண்டு வாங்க, பைரஸ் கொண்டு வாங்க, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக மாற்று. அப்பாவோட நீதி கரத்துகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகவனே, ஆமென்.